காட்சி 1, இடம் யமலோகம். கதை மாந்தர்கள் யமதர்மன், சித்திரகுப்தன், 2 காவலாளிகள் மற்றும் யமதூதர்கள் 2. மானிடர்கள் அதிகமாக வரத்து யமலோகத்தில் அதிகமாக கூடி போனதுனால அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த காட்சி நிகழ்வு இப்போ உங்கள் முன்னாடி அரங்கேற்றம். மானிடர்களே, மானிடர்களே, நிறுத்துங்கள். தற்போது பிரபு வரும் நேரம். உங்கள் சலசலப்பை நிறுத்துங்கள். கூச்சலிடாதீர்கள். சொல்லுவதை கேளுங்களடா. ஐயோ ஐயோ, நாளுக்கு நாள் உங்கள் அட்டகாசம் தாங்க முடியவில்லையே. ஐயோ, பிரபு வருகிறார். பிரபு வந்தே விட்டார். யமன் என்ற என் பெயரை கேட்டாலே ஈரேழு உலகமும் அஞ்சி நடுங்குவார்களடா. அப்படி இருக்க என் சபையிலே என் முன்னே இவ்வளவு சத்தமா கூச்சல் வச்சு பேசுவது என்றால் என் மீது உள்ள பயம் விலகிவிட்டதா? இல்லை பிரபு, இல்லை. பயம் உள்ளது, அப்படியே தான் உள்ளது. ஆனால் இந்த மானிடர்களிடம் பயம் இருப்பதாக தெரியவில்லை பிரபு. என்ன பயம் இல்லையா? ஆம் பிரபு, பயமெல்லாம் ஒன்றுமில்லை. சித்திரகுப்தா, பயம் இல்லை என்று நீ என்னை எதிர்க்க துணிந்தாயா? இப்போது எனது முரட்டு கதையால் உனது உருட்டு மண்டையை பிளக்கப் போகிறேன் பார்த்தா. சித்திரகுப்தா, இதோட நீ ஒளிந்தாயா? என்ன சித்திரகுப்தா, என்னிடம் கத்தி என்ன பிரயோஜனம்? வர வர நீங்கள் எதையுமே சரியாக உற்று கவனிப்பதே இல்லை. நீ என்ன சொல்கிறாய்? ஆம் பிரபு, காலம் மாறிக்கொண்டே உள்ளது. பூலோகத்தில் அறத்தை மறந்து பாவம் செய்யும் மாநிலங்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. யமலோகத்தில் கூட்டமும் பெருகிவிட்டது. அப்படியா? ஆம் பிரபு, பூலோகத்தில் பொழுதுபோக்காக மிகவும் மகிழ்ச்சியுடன் மிகுந்த ரசனையுடன் பாவங்களை செய்ய ஆரம்பித்துவிட்டனர். என்ன பாவங்களை ரசனையுடன் செய்கிறார்களா? அவ்வளவு திமிர் ஏறிவிட்டது அவர்களுக்கு. கூடாது, பயம்தான் நமது மூலதனம். பாவம் செய்ய நினைப்பவன் யமலோக தண்டனையை கண்டு அஞ்சி நடுங்க வேண்டும். எங்கே அஞ்சி நடுங்குவது? பழைய தண்டனைகள் இந்த மானிடர்களுக்கு பழகிவிட்டது. அதில் உள்ள பயமும் விலகிவிட்டது. பிறகு எப்படி பயப்படுவான்? காலத்துக்கு ஏற்றாது போல கடுமையான புதிய தண்டனைகளை கொண்டு வர வேண்டும். அதையும் நீங்கள் கொண்டு வரவில்லை. அதனால் இங்கு என்ன நடக்குது என்று தெரியுமா? என்ன நடக்கிறது? என்ன நடக்குது? அடே அம்பிதம்பா, கும்பிதம்பா, நாங்கள பாண்டிகளா? எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டுமா? நடப்பெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நடப்பெல்லாம் வந்து சொல்லுங்களேண்டா. அடே, வாயில என்ன வச்சிருக்கீங்க? என்ன தட்டி பத்தவில்லையா? பிரபு, ஓங்கி ஊத்தி பொறிக்க எண்ணெயும் தீர்ந்து போய்விட்டது பிரபு. என்ன எண்ணெயும் தீர்ந்து விட்டதா? என்ன கம்பி முள்ளும் தீர்ந்து விட்டதா? பிரபு, ஓங்கி அடிக்க சாட்டையும் பத்தலை பிரபு. என்ன சாட்டையும் பத்தவில்லையா? என்ன கொப்பரையும் தீர்ந்து விட்டதா? பிரபு, முள் படுக்கையும் பத்தலை பிரபு. என்ன முள் படுக்கையும் பத்தவில்லையா? பிரபு, என்ன ஆணி இல்லையா? பிரபு, ஓங்கி கத்தி கடப்பார கோடாரி எல்லாம் தீர்ந்து போய்விட்டது பிரபு. பிரபு, பிரபு, இருத்துங்களா? அம்பி அம்பா, தம்பி உம்பா, மங்குனி மடையர்களா, இப்படி
இடமிட்டு அகலுங்கள், இல்லை என்றால் எனக்கு கதையை வைத்து உங்க 2 பேர் கதையை முடித்து விடுவேன். செல்லுங்கடா. அவர்களை சொல்லி குற்றமில்லை. எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் தான் காரணம். உங்களது கவனக்குறைவாலே தான் யமலோகத்தில் இந்த அளவுக்கு விபரீதம் ஏற்பட்டுள்ளது. சித்திரகுப்தா, என்னையே குற்றம் சொல்ல துணிந்தாயா? துரோகி! இந்த யமனின் கோபத்திற்கு ஆளாகி விட்டியடா. இப்போதே என்னை கதையை கொண்டு என்ன குற்றம் சொன்னது உனது வாயிலே விட்டு கொடைகிறேன் பாருடா. நீ ஒளிந்தாயடா. நிறுத்துங்கள் பிரபுவே, நிறுத்துங்கள் பிரபுவே, அட நிறுத்துங்கள் பிரபுவே. இந்த கோபத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஆவுனா என் மண்டையை விலகுகிறேன், என் வாயில கதை விட்டு கூட அதுல குறியா இருங்க. இந்த பாவம் செய்யும் மாநிலங்களெல்லாம் விட்டு விடுங்க பிரபு. இது நாம் சண்டையிடும் நேரம் அல்ல. யமலோகத்திற்கு வந்திருக்கும் பிரச்சனையை நாம் அறிவு கொண்டு சிந்தித்து களையும் நேரம் இது. சித்திரகுப்தா, புரிகிறது. பூலோகத்தில் பாவங்கள் அதிகரித்து விட்டது. அதனால் இங்கு வரத்தும் கூடிவிட்டது. தளவாட பொருள் பற்றாக்குறையும் ஏற்பட்டு விட்டது. நாம் பூலோகம் சென்று பின்பு இதற்கு ஒரு தீர்வை காண்போம். சரி பிரபு. சபாஷ் சபாஷ் சபாஷ். வாத்தல வாத்தல வாத்தல. இப்பதான் தலை ஃபார்முக்கே வந்துருவீங்க. சித்திரகுப்தா, நான் முழுவதுமாக எங்கே இருக்க என தலையை மட்டும் அழைக்கிறாயே? இல்லை பிரபு, பூலோகத்தின் மானிடர்கள் இப்படித்தான் பேசுகிறார்கள். அவர்களிடம் என்னவென்று கேட்டால் ஃப்ரெண்ட் என்று சொல்கிறார்கள். சரி மச்சி. பிரபு, என்னது? எனக்கும் பூலோகம் மாநிலம் இருந்து கொஞ்சம் மொட்டி கொண்டது, கண்டுக்காதே. சரி பிரபு, நம் பூலோகம் புறப்படுவோம். யமதர்மன், சித்திரகுப்தன், அப்புறம் புள்ளிங்கோ. யமதர்மனும் சித்திரகுப்தனும் பூலோகம் வர்றாங்க. ஒரு முடிவெடுத்து பூலோகம் வர்றாங்க. அங்கே நடக்கிற சம்பவத்தை இப்போ பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. நாம் பூலோகத்தில் எங்கு வந்துள்ளோம்? நாம் தமிழ் தேசத்திற்கு வந்துள்ளோம். உலகில் பல தேசங்கள் இருக்க தமிழ் தேசம் வந்ததின் காரணம் என்னவோ? ஏனென்றால் உலகிற்கே முன்னோடியாக அறவாழ்வை வாழ்ந்து காட்டிய நம் அன்பு தமிழ் மக்கள் வாழும் தேசம் இது. ஆஹா, அப்படியா பிரபுவே? அது மட்டுமல்ல, இத்தேசம் அன்பின் பிறப்பிடம், அறிவின் உறைவிடம், ஒழுக்கத்தின் வழித்தடம், நல்லறிவின் செழிப்பிடம். ஆஹா ஆஹா, அருமை பிரபுவே. அது மட்டுமல்ல, இவர்கள் அனைத்திலும் சாலச் சிறந்தவர்கள். வான சாஸ்திரம், மூலிகை மருத்துவம், நீர் மேலாண்மை, செழித்த வேளாண்மை, இலக்கிய வகைகள், இயற்கை வளங்கள், உயர்ந்த மலைகள், கோபுர கலைகள், ஞான பெருநிலை, வாழ்வின் உயர்நிலை, வள்ளுவ ஞானம், உலகிற்கே தானம், அவ்வையின் அறமொழி, அதுவே இங்கு வழிமொழி. இவர்கள் அனைத்திலும் சாலச் சிறந்தவர்கள். அடடா அடடா, இப்படி வாழ்பவரா இந்த தமிழ் மக்கள்? நான் சித்திரகுப்தா, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறை பதம் பார்த்து மொத்த சோற்றையும் கண்டறிவது போல இத்தமிழ் தேசத்தை நாம் கலாய்வு செய்தால் அனைத்து தேசத்தையும் கண்டறியலாம். ஓ, அதுதான் விஷயமா? சரி சரி, இப்பொழுது நன்றாக புரிகிறது. அறத்தை இந்த உலகுக்கே போதித்து வாழும் இந்த தமிழ் மக்களை காண நான் மிகுந்த ஆவல் கொண்டுள்ளேன் பிரபுவே. நானும் தான். சரி சரி, அங்கே பார், குழந்தையும் இளைஞர்களும், குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். நாட்டின் எதிர்காலம் இளைஞரின் கையில் என்பார்கள். முதலில் அவர்களை சந்திப்போம். சரி பிரபுவே. குழந்தாய் குழந்தாய், anak apa caya apa tekeke na apa dia apa tekeke tu apa cito apa teku cucu apa cie anak apa tekeke na apa dia apa tekeke tu apa cito
நிமிஷம் சார். Anak apa caya apa teke na apa dia apa teke tu apa cito apa tekut apa dia Anana pateye apati kekena apatia apati kekeku apati to apati kut 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 apacaye. Ayo Rufi. நிறுத்துங்கடா. குழந்தாய் அண்ணாத்த பாத்தியாவா? நீ என்ன சொல்கிறாய்? பிரபுவே, குழந்தை சரியாகத்தான் சொல்லுகிறான். பார்ப்பதற்கு நீங்கள் பெரிய உருவமாக Disconnected. அண்ணாத்த பாத்தியா என்று சொல்லுகிறான். ஓ குழந்தாய், அப்ப நீ என்னத்தான் பாத்தியா? யோ பர்சே, உன்னை பார்த்து எனக்கு என்ன ஆகுது? அம்மா, யார் நீ? நான் பாட்டுக்கு ரீல்ஸ் எடுத்திருந்தா ஊடா வந்து லந்து காட்டிக்கிது. படம் பேச்சா இருக்குது. ஹலோ ஹலோ. ஓ, அதான் விட்டு விட்டு எப்போ பார்த்தாலும் படிச்சியா குடிச்சியா சும்மா பேகரங்கள் சும்மா பேகரங்கள் சும்மா போயிடாங்கட்டு எனக்கு காண்டாகுது. பூமரங்கள் போங்கடா. போங்கடா. இதுக்கிட்டலாம் என்னமாவே பேசிக்கினேன்? காமெடி பேசு. காமெடி பேசு. ஒரு எக்கு எக்கி விடு, ஓடிரும். இதான் மச்சே வந்து சிக்கிக்கினுங்க. இன்னைக்கு ரீல்ஸ் கண்ணண்ட இதை வச்சு பண்ணி சும்மா மஜா காட்டுவோம். அடே தம்பிகளா, அடே சிறுவர்களே, பிரபு பிரபு, குழந்தைகள் கொஞ்சம் அழகு தமிழ். ஆம் அழகு தமிழ். அடே தம்பிகளா, இந்த வயசுல பள்ளி சென்று பாடத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இப்படி இவர்களோட வெட்டித்தனமாக சுத்தி உன் வாழ்க்கையை பழக்கிக் கொள்ளீர்களே. பாடமா பாடாதே இருக்கியவா? ஸ்கூலா போனோமா, ஸ்கூலா படிச்சோமா, சாலா வந்தோமா, சோக்கா ஒரு டீயை போட்டோமா, பப்ஜி தின்னோமா, செல் எடுத்து பப்ஜி விளையாண்டோமா. அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் படிச்சியா குடிச்சான்னு பூமரங்கிள்ஸ் பண்ணாமல் போயிடுங்கடா. டே தயவு செய்து கேட்குறேன், போங்கடாங்க. டே எனக்கு காண்டாதா. டே போங்கடா தயவு செய்து. அடுத்து நீங்கடா. அடுத்து இவர்கிட்ட பேசி என்ன பிரச்சனை? இவர்களிடம் பேசி என்ன பிரயோஜனம்? வர வர இவரிடம் பேசி என்ன களி முத்தி விட்டது. நாம் இன்னும் நிறைய இடங்கள் செல்ல வேண்டியுள்ளது. ஆம் சித்திரகுப்தா, தமிழ்நாட்டு மக்களிடம் நிறைய மாற்றங்கள் வந்து உள்ளது, முன்பு போல இல்லை. சரி, உன் புத்தகத்தில் குறிப்பெடுத்துக்கொள். சரி பிரபுவே. சரி பிரபுவே. பிரபுவே, போறது போறோம். இவர்கள் மொழியிலே நாமும் கலாய்த்து விட்டு போகலாமே. சரி சித்திரகுப்தா, நாமும் கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோம். ஷோ காட்டுறியா? ஷோ காட்டுறியா? எல்லாம் ஷோ காட்டுறீங்களா? இப்ப நாங்க காட்டுற பண்ற ஷோ கேட்டுக்குள்ள வாடா. டேய், உன் பேர் என்னடா? சிறுவா. கேக்குறியா? மஜா மாரி. அந்த மஜா மாரியா? குட்டியூன்னு பானிபூரி மாதிரி இருந்துச்சு, நீ மஜா மாரியாடா? அடுப்புல பாதி எரிஞ்ச தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒரு முடியை வச்சுக்கிட்டு நீ மஜா மாதிரி? உன்னெல்லாம் யாரு அப்படி கெடுத்து வச்சது? என் கதை சைஸு கூட இல்லை. ஏண்டா ஒழுங்கா குச்சேஸ் வாங்கி சப்பினா வீட்டுக்கு ஓடிடு. ஓடுற ஏய் சிறுவா, உன் பேர் என்னடா? சரவெடி சரத்தா? ஏண்டா புத்துல இருந்து நல்லா பம்பு வந்து படையெடுத்த மாதிரி ஒரு தலையை வச்சுக்கிட்டு நீ சரவெடி சரத்தாடா? இன்னையிலேருந்து உன் பேரை மாத்திக்க, காவடி சரத்துன்னு வச்சுக்க.
ஏன்னா நல்ல புத்தி வரணும்னு குன்றக்குடிக்கு நேர்ந்துக்கிட்டு போய் காவடி எடுத்தீங்கன்னா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஓடுற ஏய் அடுத்தியாடுறா. ஏய் நீ வாடா கேட்டுக்கலாம் வாடா. ஏய் உன் பேர் என்னடா? கண்ணு கணேஷ். கண்ணு கணேசா? ஏண்டா பண்ண துன்ற வயசுல உன் பேர்லாம் கண்ணு கணேசாடா? அப்படியே கதையை எடுத்து மூஞ்சில விட்டு குடஞ்சேன், 2 கண்ணை காடி பண்ணி கண்ணு கணேச புண்ணு கணேசாக்கிறீங்க. ஓடுற ஐயோ ஐயோ. ஏய் அடுத்தியாடுறா. ஏய் வாடா நீ லாஸ்டா வா. டேய் உன் பேர் என்னடா? சைக்கிள் சதா. சைக்கிள் சதா. 3 பேரையும் நீங்களே கலாய்த்து விட்டீர்கள். கடைசி இவன் தான். இவனையாவது நான் கலாய்த்துக் கொள்கிறேனே. சித்திரகுப்தா சரி எடுத்துக்கொள். ஏண்டா உன் பேர் என்ன சொன்ன? சைக்கிள் சதா. ஏண்டா ஓ ஏண்டா சைக்கிள் சாதனை என்னடா? சைக்கிள் எடுத்தனா வீலிங் அடிச்சிட்டு ஊரே சுத்திட்டு வருவேன். ஏண்டா 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 கொளுத்து விட்ட டயர் மாதிரி ஒரு மண்டை, நீ சைக்கிள் சதாவா? ஏண்டா பஞ்சரான டயர் மாதிரி ஒரு மூஞ்சு, உடஞ்சு போன பெல்லு மாதிரி ஒரு வாய், துரு பிடிச்ச சைக்கிள் சும்மா கழுத்துல ஒரு சங்கிலி, நசுக்கான சீட்டு மாதிரி பின்னாடி ஒரு டிக்கி, பெண்டான பாக்ஸ் மாதிரி கீழே ஒரு காலு, மொத்தத்தில் காய்லாங்கடையில் போட வேண்டிய பழைய டேமேஜான சைக்கிள். பிரபு உங்கள் கதையை வைத்து இந்த டேமேஜான சைக்கிளை தட்டு தட்டுங்க, காத்துல பறந்துரும். பறக்க விட்டுருவோம். பிரபு நாம் அடுத்து எங்கு செல்கிறோம்? குடும்பம், பெண்கள், தாய் குலங்கள், ஆண்கள், குடும்பஸ்தர்கள் இவர்களை சந்திப்போம். சரி பிரபு. இரா போட்டு தரேன். இரா போட்டு தரேன். இரா போட்டு தரேன். அங்கிட்டு போய் தர சனியன் டிவியோட பார்க்க முடியல. சூர்யா போட்டு நந்தினி அடிச்சுக்கிட்டு இருக்க, நானே வருத்தம் இருக்கேன். நீ ஊடுக்க நினைக்கிற போனாங்கிட்டு ஏண்டா அழுகுற? அம்மா அடிச்சு பிரிச்சு வீட்டுக்குள்ள வரும்போதே நோயின்னு உட்கார வச்சுக்கிட்டு எதுக்குடா அழுகு தொலைகிற? அம்மா அடிச்சு பிரிச்சு என்னது அடிச்சு விட்டாளா? புடிச்சு தள்ளி விட்டுச்சு. புடிச்சு தள்ளி விட்டாளா? எதுக்குடா தள்ளி விட்டா? சோறு கேட்டும் புடிச்சு தள்ளி விட்டுச்சு. சோறு கேட்டதுக்கு புடிச்சு தள்ளி விட்டாளா? பிள்ளைக்கு சோறு போட்டு கொடுக்காம அப்படியான வெட்டி முறிக்கிறா. எங்கடா அவன் அவளுக்கு இன்னைக்கு இருக்குடா இன்னைக்கு அவளுக்கு. அடி பாவி சண்டாலே, டிவி பைத்தியமே, அவன் ஃபுல்லா பசங்கள கதறிக்கிட்டு இருக்கான். அவனோட டிவி தான் முக்கியமாடே. புருஷன் வந்து நிக்கிறேன், அதுவும் கண்ணுக்கு தெரியல. ஃபுல்லா என் பசங்கள கதறிக்கிட்டு இருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. அடியே எறா அந்த உருட்டு கட்டைய. இன்னைக்கு உலக அம்மா அடிங்கப்பா. இன்னைக்கு உலக இருக்குடா இன்னைக்கு உலக. உனக்கு அம்பர்தான் மரியாதை. எவ்வளவு முக்கியமான சீன் போயிருக்கு, இப்படி குறுக்க வந்து கெடுக்கிற. ஆமா என் டிவி தான் முக்கியம். ஒழுங்கா போயிட்டு மண்டே இருக்கா கொண்டு போயா. யோ நிலா ஒரு பெரிய மனுஷனா? ஏன்டா அப்படி கேக்குற? அம்மா இந்த பொல பொலன்னு பொளக்குது, இப்படி வந்துட்டு வாங்கி நிக்கிறியே, உன்னால எனக்கு மானு கட்டி போச்சியா? அப்படிலாம் இல்லடா. ஏன்டா நீ? ஏய் தம்பி, உனக்கு இப்ப தெரியாது. நீனும் பெரிய ஆளா வருவல்ல, உனக்கு ஒரு பொண்டாட்டி வருவல்ல, அப்ப தெரியும் ராசா, அப்ப தெரியும். ஊருக்குள்ள போனா பாதி பேர் சிக்கி சீரழிக்கிறாங்க. ஆனா என்ன வெளியே தெரியாம கொல்ல போட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சொல்லு. என்ன ஒரு பக்கம் காத்து வாங்குதே. ஆயா மூரா, எனக்கு பசிக்குது. இப்ப சோத்துக்கு வழி இல்ல. வா உங்க அம்மா போய் தாத்தா பண்ணுவோம். வா. ஐயா செண்பகா. என்னையா இன்னும் வேணுமா? செல்ல குட்டி செண்பகா, ஒரு பாடு தாடி. போட்டு தரேன் போட்டு தரேன். ஏன் பக்கத்து வீட்டு பரிமளத்தை பாத்தியா? பரிமளமா?
பாத்துக்க. சரி சரி சொல்லு. அவ கழுத்துல 10 பவுன் செயின் புதுசா தொங்குது. அந்த பரமசிவம் புதுசா டைல்ஸ் பதிக்க போறானா. நானும் கேள்விப்பட்டேன். அந்த சுரேஷ் புது கார் வாங்க போறானா. அந்த மாடி வீட்டு முத்துராசு வெளிநாடு போய் சம்பாதிக்க போறானா. அதாண்டி நானும் தான் கேள்விப்பட்டேன். இவங்க எல்லாரும் வளரவே விடக்கூடாது, வளரவே விடக்கூடாது இவங்க எல்லாம். சித்திரகுப்தா, என்னது இது? இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா? பிரபுவே, இதுக்கு பேரால் புரணி பேசுதல். புரணி பேசுதலா? பிரபுவே, இந்த பூலோகத்தில் இப்பொழுது இந்த கலாச்சாரம் தான் பெருகி வருகிறது. அப்படியா? இப்படி வேற ஒரு குடும்பத்தை பாழாக்க நினைக்கிறார்களே, இவர்களை நாம் சும்மாவே விடக்கூடாது. இப்பொழுது யாரும் தன்னை பற்றி சிந்தித்து வாளில் உயர்வதில்லை. பிறரை கெடுக்கவே முழு நேரமும் சிந்தித்து தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் கெட்டுக் கொள்கிறார்கள். ஆம் சித்திரகுப்தா, நான் இப்போது எனது கதையை வித்து இவள் மண்டையை பிளக்க போகிறேன் பார். சரி பிரபு, அடுத்து நாம் எங்கு செல்கிறோம்? முதியோர்களை சந்திப்போம். சரி பிரபு. ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா. குழந்தாய், யாருக்கு ஏதும் குறைகள் இருக்கிறதா? எனக்கு இருக்கு சாமி. அருகில் வா குழந்தாய். சாமி சாமி, என் புள்ள பரீட்சையில பாஸ் ஆகாம வழி சொல்லுங்க சாமி. ஓ, புள்ள பரீட்சையில பாஸ் ஆகணுமா? ஆமாங்க சாமி. சரி சரி, பரீட்சை எழுத போகும்போது சரிங்க சாமி. தெருமுக்குள்ள இருக்கிற பெட்டி கடையில சரிங்க சாமி. 1 ரூபாய் கொடுத்து சரிங்க சாமி. உன் பையனை ஒரு பாஸ் வாங்கி சாப்பிட்டு போ சொல்லு. பையன் பாஸ் ஆயிடுவான். சரிங்க சாமி. போயிட்டு வா குழந்தாய். ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா. குழந்தாய், வேற யாருக்கும் இதை குறைகள் இருக்கிறதா? எனக்கு இருக்கு சாமி. அருகில் வா குழந்தாய். சாமி, எனக்கு ரொம்ப நாளா தலைவலி பிரச்சனை சாமி. வைத்தியம் பார்த்து போகல சாமி. அதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் சாமி. தலைவலி பிரச்சனையா? ஆமா சாமி. சரி சரி, நான் சொல்றத அப்படியே கேளு. சொல்லுங்க சாமி. நைட்டு 10 மணிக்கு சரிங்க சாமி. தலைப்படத்தை போட்டு சரிங்க சாமி. விடிய விடிய தலைப்படத்தை பாரு. சரிங்க சாமி. விடிஞ்சதான் தலை குளிச்சுட்டு சரிங்க சாமி. அதே மாதிரி ஒரு 10 நாள் பண்ணு. தலைவலி சரியா போயிடும். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா. வேற யாரும் குறைகள் இருக்கிறதா எனக்கு குழந்தாய்? இருக்கு சாமி. வா குழந்தாய். சாமி சாமி, என் புள்ள என்னமோ ஒரு மாதிரியா பண்றான் சாமி. யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? அந்த பையன். உடல் கோளாறா? ஆமா சாமி. இந்த கோளாறு இப்படிதான். இதை கண்டுக்காம விட்டுரு. சரிங்க அதுவா சாமி. சரியா போயிடும். ரொம்ப நன்றிங்க சாமி. போயிட்டு வா குழந்தாய். ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா. குழந்தாய், வேற யாருக்கு ஏதாவது குறைகள்? சுவாமிஜி, சுவாமிஜி, உனக்கு என்னடா? அமெரிக்காவிலிருந்து உங்கள் சிஷியன் டாங்லி பேசுகிறார். ஜாக் பேரோ பேசுகிறார். ஹலோ ஜாக், எப்படி இருக்க மேன்? சுவாமிஜி, சதவிட்டம். சுவாமிஜி, 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 நான் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஜி. சரி சரி, பதட்டப்படாம நான் சொல்றத அப்படியே கேளு. உன் கார்ல பொருள் இருக்கா? தேவையான பொருள்லாம் இருக்கு சுவாமிஜி. அதுல லஞ்சு கேரியர் இருக்கா? இருக்கு ஜி. அதை திறந்தா என்ன இருக்கு? ஜாமு பண்ணு இருக்கு ஜி. சரி, எதை யோசிக்காம அந்த ஜாமையை பண்ணி உன் வாயில போட்டு சாப்பிட்ட பிறகு கண்ணை திறந்து பாரு. ஓ மை காட், வாட் a miracle. சுவாமிஜி, நீங்க ஒரு அற்புதம். ஜாமை தின்னதும் டிராஃபிக் லாம் கிளியர் இப்ப நிம்மதியா கிளம்பு ஜாக். அப்படியே நம்ம ஒரு பிரசிடென்ட் ட்ரம்ப கிட்டதா சொல்லிடு. ஓகே ஜி. ஜாலி 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 சாமியா, ஜாலி ஜாலி சாமியா, ஜாலி ஜாலி சாமியா.
உனக்கு என்னடா? சைனாவிலிருந்து உங்கள் சிஷியன் டாங்கிலி பேசுகிறார். பேசுகிறீ. டாங்கிலியா? அவன் சிசிய பிள்ளையாச்சே. அவனுக்கு நான் வயிற்றுப்போக்கு வருமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. இந்த உலகத்துல யாருக்கு வயிற்றுப்போக்கு போனாலும் அவன் ஒத்த பார்வையில கட்டுப்படுத்த முடியும்டா. அப்படிப்பட்டவன்டா அவன். குட்ரா போன. இந்தாங்க. ஹலோ ஜாக், எப்படி இருக்க மேன்? மாஸ்டர், இங்க ஒருத்தனுக்கு நிக்காம போய்கிட்டே இருக்கு. எங்க என்ன சாப்பிட்டானோ தெரியல. இப்போ நீ எங்க இருக்க ஜாக்? தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல எங்க இருக்க? ஒரு வீட்ல. கலபத்தலடா. வீட்ல யார் இருக்கா? வீட்ல ஒரு குந்தாணி பொம்பளை இருக்கு. பார்க்க எப்படி இருக்க ஆளு? கொல்லிவா பிசாசு மாதிரி இருக்கா. அவ பேரு? ஏமா உன் பேர் என்ன? மரணடி மங்காத்தா. ஓ நோ, இங்க இருந்து இப்படி தப்பிச்சு ஓடிடுறா. ஓ நல்லக்கு தாண்டா சொல்றேன், இங்க இருந்து ஓடிரு ஜாக். மாஸ்டர், இந்த பையனுக்கு நிக்காம போய்கிட்டே இருக்கு. அத நிப்பாட்ட முடியல. அத சொல்லாம ஓட சொல்றீங்க. அவன் என் ரத்தம். ரத்தமா? ஆமாண்டா, அவன் என் புள்ளடா. புள்ளையா? ஆமாண்டா, அப்ப அந்த குந்தாணி பொம்பளை அவன் என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? ஆமாண்டா, அவ ஆக்கி போட்ட சாப்பாட்டை தின்னா 3 மாசம் நிக்காம போகுண்டா. அதை திங்கவும் முடியல, அதை தடுக்கவும் முடியல, போறதை நிப்பாட்டவும் முடியல. ஓ நல்லக்கு தாண்டா சொல்றேன், அங்க இருந்து ஓடிடுறா. மாஸ்டர், இப்ப இங்க இருந்து ஓடிறேன். அப்பா, இவன் ஏன்டா இங்க போனா? தெரியலையே. சுவாமிஜி, அடுத்து டிராமா கோஷ்டி வருது. நம்மளே ஒரு டிராமா, நம்மளுக்கு மேல ஒரு டிராமாவா? ஏய், நீ தான் அந்த ஜாலி சாமியாரா? ஆமா, நான் தான் அது. இப்பவே உன்னோட சோழிய முடிக்கிறாரா? ஐயோ, சித்திரகுப்தா, சாமி பெயரை கொண்டு இப்படி ஊரை ஏமாத்துகிறான். பிரபு, இப்படித்தான் ஊரை ஏமாற்றி திருடி பிழைக்க கடவுள் பெயரை சொல்லி போலி வேஷம் போட்டு திரியும் துறவிகள் பூலோகத்தில் பெருகிவிட்டனர். ஆம் சித்திரகுப்தா. கள ஆய்வு செய்து விட்டோம். இப்பொழுது யமலோகத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. ஆம் சித்திரகுப்தா, நான் யமலோகத்தில் இப்போதே ஒரு புதிய சட்ட விதிமுறைகளை அறிவிக்கிறேன். விதி 1, பூலோகத்தில் யமலோகத்திற்கு என்று எம்என் டிவி என்ற பெயரில் ஒரு புதிய சேனலை திறக்க வேண்டும். அதில் இங்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை நேரடி ஒளிபரப்பு செய்து வர வேண்டும். பின்பு யமலோக தண்டனை கண்டு பாவம் செய்ய பயந்து குற்றம் செய்வது குறையும். விதி 2, பள்ளி சென்று பாடம் படிக்கும் வயதில் இப்படி தருதலையாக தங்களை புல்லிங்கோ என சொல்லித் தெரியும் லகடபாண்டிகளுக்கு 1 லாரி புளியை அண்டாவில் கரைத்து அவர்களை குப்பர போட்டு அவர்கள் வாயிலே ஊற்றி பின்னால் 1 மாதத்திற்கு பேதி போகும் மாதிரி செய்ய வேண்டும். விதி 3, தன் அழகான குடும்பத்தை பாராமல் ஊர்ப்புறணி பேசும் டிவி சீரியல் பெண்களுக்கு 1 அண்டா கம்மை அவர்கள் வாயில் ஊற்றி நிரந்தரமாக பேச முடியாத அளவிற்கு செய்ய வேண்டும். பின்பு புரணி ஒளிந்துவிடும். விதி 5, விதி 4, குடித்துவிட்டு ஊரையும் வீட்டையும் கெடுக்கும் ஊதாரி ஆண்களுக்கு அவர்கள் குடித்த பாட்டிலே உடைத்து அவர்களை அதனை உருட்டுவென உருட்டி பின்னால் தங்குவென மிதித்து அவர்களின் குடல் குந்தாணிகளை பிதுக்கி எடுக்க வேண்டும். விதி 5, கடவுளின் பெயரால் ஊரை ஏமாற்றும் போலி சாமியார்களுக்கு
ஆணி படுக்கையில் அவர்களை படுக்க வைத்து யானையை கொண்டு ஏறி மிதிக்க செய்து முள்ளுக்கம்பியால் நைய புடைத்து அவர்களின் நாக்கு தள்ளிய நிலையில் அவர்களின் இரு விழியையும் தெறிக்க விட வேண்டும். விதி 6. அது மட்டுமல்ல, நல்ல காற்றை கெடுப்பது, ஓடும் நீரை கெடுப்பது, மரங்களை அழிப்பது, மண்ணை கெடுப்பது, அடாவடி போட்டி பொறாமையில் அடாவடி ரவுடிசம், போலி மருத்துவம், கலப்பட உணவு, இவர்கள் அனைவரையும் எனது காலாலே அவர்கள் சங்கிலியை மிதித்தால்தான் எனது நேரடி தண்டனைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். என் அன்பு மக்களே, பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் என்ற சமநிலையில் அறத்தை அன்பை அறமாக கொண்டு அனைவரும் இன்பமாக வாழ்ந்து மகிழுங்கள். மீறினால் எச்சரிக்கை, நான் மீண்டும் வருவேன்.